வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழ் தகவல் அலைவரிசை. விவசாயம் பார்க்கவோ, மருத்துவ செலவுக்கோ, இல்லை வீட்ல திடீர்னு வந்த ஒரு அவசர தேவைக்கோ நாம உடனே ஓடுறது கூட்டுறவு வங்கிக்குத்தான். அங்க நம்ம வீட்ல இருக்கிற 4 நகைய அடகு வச்சு காசு வாங்குவோம். ஆனா வாங்குன காசுக்கு வட்டி கட்ட முடியாம, நகையை திருப்ப முடியாம கஷ்டப்படுற ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு ஒரு மாபெரும் நிம்மதி தரும் செய்தி வந்திருக்கு. ஆமாங்க, 5 சவரன் வரைக்குமான நகைக்கடன் தள்ளுபடி பத்தின முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அது என்ன, யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு தெளிவா பார்க்கலாம் வாங்க. தகுதிகள் என்னென்ன? இந்த தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும்? அரசாங்கம் ரொம்ப தெளிவா ஒரு நிபந்தனை வச்சிருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சம் 5 சவரன், அதாவது 40 கிராம் வரை அடகு வச்ச கடனை மட்டும்தான் தள்ளுபடி செய்வாங்க. ஐயா, நான் 2-3 கூட்டுறவு சங்கங்கள்ல பிரிச்சு அடகு வச்சிருக்கேனேன்னு நீங்க கேட்கலாம். நீங்க எங்கெங்க வச்சிருந்தாலும் மொத்தமா உங்க குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு கணக்குப்படி 5 சவரனுக்குள்ள இருந்தாதான் இந்த சலுகை கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க எந்த வங்கியில கடன் வாங்குனீங்களோ அந்த பகுதியிலேயே குடியிருக்கணும். எப்படி விண்ணப்பிப்பது? சரி, இதுக்கு எங்க போய் விண்ணப்பிக்கிறது? புதுசா ஏதாவது படிவம் கொடுக்கணுமான்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். கவலையே படாதீங்க. நீங்க புதுசா எந்த விண்ணப்பமும் கொடுக்க தேவையில்லை. ஆமாங்க, நீங்க எந்த அலையும் அலைய வேண்டாம். வங்கி அதிகாரிகளே, நீங்க ஏற்கனவே கொடுத்த ஆதார் அட்டை, குடும்ப அட்டை விவரங்களை வச்சு தகுதியான ஆட்களை தேர்ந்தெடுத்து ஒரு பட்டியல் தயார் பண்ணிடுவாங்க. மக்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்ப நாம என்னதான் செய்யணும்? உங்க பேர் அந்த தள்ளுபடி பட்டியல்ல வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்க நேரா நீங்க கடன் வாங்கின கூட்டுறவு வங்கிக்கு போங்க. அங்க இருக்கிற அதிகாரிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. போகும்போது மறக்காம உங்க ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டையோட நகலை கையில வச்சுக்கோங்க. உங்களோட தகுதி உறுதியானதும் எந்த பணமும் கட்டாம உங்க நகைய நீங்க சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம். நீண்ட நாளா கடனை கட்ட முடியாம தூக்கத்தை தொலைச்ச பல குடும்பங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு பெரிய நிம்மதிதான். உங்க வீட்லயும் யாராவது கூட்டுறவு வங்கியில நகை அடகு வச்சிருந்தா உடனே வங்கியில போய் விசாரிங்க.